நிகழ்தகவு. நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பூச்சி மருந்து குடிச்சு உயிரை மாய்த்து கொண்ட விவசாயி, நடுரோட்டுல சடலத்துடன் ஆவேசமான உறவினர்கள், இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் பகீர் மரண வாக்குமூலம். விவசாயியின் விபரீத முடிவுக்கு யார் காரணம்? என்ன நடந்தது? வழக்கம் போல வயல் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த விவசாயி வீரகுமார் திடீர்னு வீட்டுல இருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல மயங்கி கிடந்த அவரை மகளும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து நாகை ஒரத்தூர்ல உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் வீரகுமார் உயிரிழந்துட்டாரு. அடுத்ததா வீரகுமாரோட தற்கொலைக்கு என்ன காரணம்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அப்போ வீரகுமாரோட இந்த விபரீத முடிவுக்கு காரணமே போலீஸ் தான் சொந்தக்காரங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. நாகை KK நகர்ல இருந்த வீரகுமார் பக்கத்து ஊர்ல உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. போற வழியில டாஸ்மாக் கடையில வீரகுமார் மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனதாவும் கூடவே மது பாட்டில்களை வாங்கிட்டு போனதாவும் சொல்லப்படுது. அப்போ வாகன சோதனையில ஈடுபட்டிருந்த போலீஸ் வீரகுமாரை பிடிச்சு சோதனை செஞ்சப்போ அவர்கிட்ட மது பாட்டில்கள் இருக்கிறத போலீஸ் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மது பாட்டில்களை கடத்திட்டு போறியான்னு கேட்டு அவரை காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. வீரகுமாரோட 2 வீலரை பறிமுதல் செஞ்ச போலீஸ் வண்டியை விடணும்னு 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டினதா சொல்லப்படுது. வீரகுமார் கிட்ட முழுக்க முழுக்க பேசி மிரட்டினது SI மகாலட்சுமி தானோ அடிக்கடி வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதாவும் சொல்லப்படுது. இதுக்கு இடையில ஹாஸ்பிட்டல்ல மரணத்தோட விளிம்பு நிலையில இருந்த வீரகுமார் தன்னோட இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணங்கிறத நான் தடுக்க சொன்ன வீடியோ வெளியாகியிருக்கு. SI மகாலட்சுமி 20,000 ரூபாய் கேட்டு தொடர்ந்து மிரட்டினதால தான் மன உளைச்சல்ல உயிரை மாச்சிக்கவே முடிவு பண்ணிட்டேன்னு கதறி இருக்காரு வீரகுமார். மகாலட்சுமிங்க அடிக்கடி பணம் கெட்டு தொந்தரவு பண்ணான். அதான் வளர்ச்சிருக்க ஆலயம் காரணங்களை கொண்டு வணக்கம். 20,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வசதி இல்லைங்க, 2,000 ரூபாய் தரேன்னு வீட்டுக்கு வந்த போலீஸ் கிட்ட தன்னோட மனைவி கெஞ்சினதாவும் அதையெல்லாம் காதுலயே வாங்கிக்காத போலீஸ்காரங்க 20,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட கம்மியா வாங்க மாட்டோம்னு அடாவடியா பேசினதாவும் வீரகுமார் வேதனையோட சொல்லியிருக்காரு. 20,000 ரூபாய் வேலை பாலன்னு கூட பார்க்காம ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கேன். எங்களை போய் என் வீட்லேயும் போய் கேட்டுச்சு, எங்கள் வீட்லேயும் போய் கேட்டுச்சு. ஒரு 1,000 2,000 பணம் தரங்க, மேலே 5,000 தரங்க. அதுக்கும் மறந்துட்டேன். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வீட்டிலே வந்து கூப்பிட்டு கேஸ போடுவான்னா பணத்தை கொடுறா அப்படின்னு ஆட்டோ போட்டு வந்து என்னை எடுத்துட்டு பார்த்துருந்தேன். நான் மருந்தை கொடுத்துட்டாங்க இருந்தார். விவசாயி வீரகுமாரோட மரண வாக்குமூல வீடியோ சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவிட்டு இருந்ததுக்கு மத்தியில SI மகாலட்சுமி மேலையும் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க மேலையும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் வீரகுமாரோட சடலத்தை நடு ரோட்ல வச்சு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க.
வீரகுமாரோட மரண வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருந்த எஸ்ஐ மகாலட்சுமி மேலையும் அதுல சம்பந்தப்பட்ட எல்லா போலீஸ்காரங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் போராட்டத்தை கைவிடவும் மாட்டோம், சடலத்தை எடுத்துட்டு போகவும் மாட்டோம்னு விடாப்பிடியா இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தின அதிகாரிங்க கிட்டையும் கடுமையா வாக்குவாதம் செஞ்சு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க மீது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம்னு உறுதியளிச்சதுக்கு அப்புறம் தான் போராட்டமே முடிவுக்கு வந்துச்சு. மரியாதை கொடுக்கணும். அவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்து மரியாதை கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்கள தப்பா பேசுறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. விவசாயி வீரகுமார் கிட்ட 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்த பெண் எஸ்ஐ மேலையும் வீட்டுக்கு வந்து மிரட்டின போலீஸ்காரங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டத்துல ஈடுபடுவோம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க வீரகுமாரோட சொந்தக்காரங்க. இதுக்கு நடுவுல ஒரத்தூர் ஹாஸ்பிட்டல்ல வச்சு வீரகுமார் தனக்கு உடம்பு சரியில்லாததால தான் விஷம் குடிச்சிட்டேன்னு சொன்னதாவும், தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு போன பிறகுதான் எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னு மாத்தி சொல்லியிருக்கிறதாவும் எஸ்ஐ மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க. சட்டவிரோதமா மது பாட்டில் விற்பனை செஞ்சதா வீரகுமார் மேல ஏற்கனவே 15 கேஸ் இருக்கிறதாவும், இது சம்பந்தமா எஸ்பி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதாவும் விளக்கம் கொடுத்திருக்காங்க எஸ்ஐ மகாலட்சுமி. அவர் மருந்து குடிச்ச அன்னைக்கு அங்கிருந்து தான் போன் வருது, இவன் சரக்கு வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் போன் வருது. அதுக்குதான் ஒரு போலீஸ் போறாரு அங்க செக் பண்றதுக்கு. ஏற்கனவே இங்க வண்டி பிடிச்சி போட்டிருக்கு. இவன் ரெகுலரா வந்து ஒரு சாராயம் விற்கிறவன். இன்னமும் அவங்க உறவினர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஆஸ்பத்திரியில இருந்தப்ப சரக்கு கொடுத்த காசு யாரெல்லாம் கொடுக்கணுங்கிற விவரம் வரைக்கும் அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்தவங்க அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்தவங்க வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அவர் மேலே ஒரு 15 கேஸ் போல இருக்கு, ப்ரோ கேஸ். அந்த சரக்கு வித்த கேஸ் 15 கேஸ் மேல இருக்கு. ஒரு வட்டி கேஸ் இருக்கு. எஃப்ஐஆர் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இருக்கு நிறைய இருக்கு அவர் மேல. ஏன்னா அவரு வந்து சாராயம் விற்கிறவர் தான், அவர் ப்ரோ அஃபண்டர். நிகழ்தகவு